விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். தன்மையினால் கண்ணும் நின்று பணிந்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி கணிக்கப்படுகின்ற சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்துல இன்னைக்கு ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட போகின்றது. முக்கிய சம்பவம் ஏற்பட போகின்றது. முக்கிய நிகழ்வுகள் நிகழப்போவதை யாராலும் நிராகரிக்க முடியாது. அதே நேரம் ஒரு அதியோக ஒரு பேரின்பம், ஒரு பேரதிர்ச்சி, ஒரு பேரின்பம், ஒரு பெருஞ்செல்வம், பெரும் பணம் தரும் யோகம். உலகத்தில் எல்லாருக்குமே பணம், பதவி, புகழ் என்று பெருஞ்செல்வத்தை கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு முக்கியமான கிரகம் அதிவேக கிரகம். ஒரு முக்கியமான அதிவேக கிரகம் எல்லா செல்வங்களையும் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு கொட்டித்தரப் போகின்றது என்பார். அதை உங்களால் ஏற்க முடியாமல் இருக்குமா? எல்லாரும் ஏற்கக்கூடிய விஷயங்கள் பணம். அதாவது ஒரு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னா நீங்க அதை ஏற்றுக்க மாட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு யோகம்தான் குரு பகவானின் தனகாரகன். கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பணத்தை ஒரு புதையல் போன்ற யோகத்தை தரக்கூடியவன். காலபுருஷ தத்துவப்படி 9-12 கூறியவன். 9ஆம் அதிபதி பணத்தின் உச்சம், 12ஆம் அதிபதி புதையல். இந்த 2 ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் அதிவேக அதிச்சார குரு பயிற்சியாக உலக மக்கள் அனைவருக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய பல செல்வங்களை, பல கோடிகளை, பல லட்சங்களை, பல பதவி யோகங்களை, பேரும் புகழும் அள்ளித்தருகின்ற யோகங்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான குரு பயிற்சி, அதிச்சார குரு பயிற்சி. ஆக நிச்சயமாக 170% இருக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக இந்த யோகம் ஏற்படும். அப்ப இந்த 30% மக்களுக்கு என்ன எல்லாருக்குமே இந்த யோகம் எல்லாருக்கும் ஏற்படாது. ஒரு 70% பேருக்கு நிச்சயமாக அந்த யோகம் ஏற்படும். யாருக்கு இந்த யோகம் ஏற்படாது? ஒவ்வொரு ஜாதகத்திலும் மோசமான பாவ கிரகங்கள் தசாபுத்திகள் நடந்தால், அந்த பாவ கிரகங்கள் குருவுக்கு எதிர்ப்பாக இருந்தால், குருவுக்கு பயகிரகம் சம்பந்தப்பட்டது உங்கள் ஜாதகத்தை அதற்கான தசாபுத்திகள் நடந்தால் இந்த யோக பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தவறிவிடும். கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். அதுலதான் சார் நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்க எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். நல்லாதான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு நடக்கல அப்படின்னு கமெண்ட்ல சொல்றீங்கன்னா காரணம் இதுதான். அதுதான் பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து எழுதுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுகிறார். அந்த தலையெழுத்து பிரகாரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்புல ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம். அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார். அந்த யோகத்தை படைக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவதில்லை.
அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை, ஆங்கிலத்தில் 8/10/2025 முதல் 21/12/2025 வரை. இதுதான் இந்த அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள். பிரம்மன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து எழுதுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தலையெழுத்து எழுதுகிறார். அந்த தலையெழுத்து பிரகாரம் அதைத்தான் அந்த பிரம்மனுடைய படைப்பில் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தினி குலஸ்தம்பாதம் பதவியும் பூர்வ புண்ணியானம். அப்ப பிரம்மன் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் உங்கள் தலையெழுத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகத்தின் அடிப்படையில் பிரம்மன் படைக்கிறார். அந்த யோகத்தை படைக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோகங்கள் ஏற்பட போவதில்லை. அதைத்தான் பிரம்மன் சொல்லுகிறார். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலஸ்தம்பாதாம் பதவியும் பூர்வ புண்ணியானாம் என்று தெல்ல தெளிவாக பிரம்மன் அந்த பாடலில் விளக்குகிறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். இந்த குரு பயிற்சி அதிச்சார குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம். இந்த அதிச்சார குரு பயிற்சி என்பது புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை, ஆங்கிலத்தில் 8/10/2025 முதல் 21/12/2025 வரை. இதுதான் இந்த அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிவேக அதியோக குரு பயிற்சியின் அதிச்சார குரு பயிற்சியின் யோக பலன்கள். யாருக்கு என்ன யோகங்கள், எப்படிப்பட்ட யோகங்கள், எப்படிப்பட்ட பேரின்ப பேரதிர்ச்சி பெருஞ்செல்வம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகங்கள் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். கடந்த காலங்கள் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்தித்தீர்கள், அதில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் இந்த குரு பயிற்சியின் மூலம் ஏற்படுமா, என்னென்ன துன்பங்கள் கடந்த காலங்கள் சந்தித்தீர்கள், என்னென்ன குடும்ப பிரச்சனைகள், என்ன தொழில் பிரச்சனைகள், யாருக்கெல்லாம் என்ன புத்திர பாக்கியம் இல்லாத நிலை இருந்தது, அப்ப இந்த தனகாரகன் யாருக்கெல்லாம் பொருளாதார கடன் பிரச்சனைகள், இந்த அதிவேக அதிச்சார குரு பயிற்சியினால் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தீருமா, திருமணங்கள் நடக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, சொத்துக்கள் கிடைக்குமா என்பதை ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய அடிப்படையில், ஆதாரப்பூர்வ கிரகங்கள் குரு பகவான் எந்த மாதிரி அமைப்புகளில் என்ன யோகங்கள் அடிப்படையில் அந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், கடக ராசியில் உச்சம் பெறுகிறார். அதிச்சார அதிவேக அதியோக அதிச்சார குரு பயிற்சி. அதாவது அதிச்சார குரு பயிற்சி அப்படின்னா என்ன? நம்ம அதிவேக விரைவிரையில் அதிவேக விரைவிரையில் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அதியோக அதிவிரைவு அதியோக அதிச்சார குரு பயிற்சி. இங்கே பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய பல நல்ல யோகங்களை, பல நல்ல செல்வங்களை தரக்கூடிய யோகமாக அவர் இந்த 8/10/2025 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப 10/11/12 கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள், 21/12/2025 வரை 3.5 மாதங்கள் இந்த கடக ராசியில் மிக முக்கிய நிகழ்வுகள், முக்கிய சம்பவங்கள். இந்த முக்கிய நிகழ்வுகள், முக்கிய சம்பவங்கள் யாராலும் நிராகரிக்க முடியாது. யாராலுமே நிராகரிக்க முடியாது.
நிகழ்த்தப் போகின்றது முக்கிய நிகழ்வுகள், சாதனைக்குரிய நிகழ்வு, உங்கள் சாதனைக்குரிய நிகழ்வுகள். ஆக இது பொது பலன். ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி யோகங்கள் இருக்காது. அப்போ உங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு வேதம் இருந்தால் கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. எல்லாருக்குமே அப்படியே நடந்துறாது. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள், மோசமான தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பா இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் தடைப்படும். சரிங்களா? இப்ப தெளிவாக ரொம்ப சிறப்பான முறையில் எல்லா ராசிக்குமே இந்த அதி விரைவு, அதி யோக, அதிச்சார குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே தெளிவாக பார்ப்போம். அதிவேக, அதியோக, அதிச்சார குரு பயிற்சி பலன்கள் இன்றைக்கு துலா ராசிக்கு. துலா ராசினியர்களே, உங்களுக்கான அதிர்ஷ்ட யோகம், அற்புதமான திடீர் அதிர்ஷ்ட யோகம், பேரின்ப பேரதிர்ச்சி, பேரின்ப பேரதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். காலச்சக்கர காலப்புருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்துக்கு 9 12க்குரியவன், 9 12க்குரியவன் உங்கள் ராசிக்கு 3 6க்குரியவனாக. புரிஞ்சுங்களா? 9 12க்குரிய காலச்சக்கரத்தில் 9 12க்குரியவன் உங்களுக்கு 3 6க்குரியவன். அப்ப 12க்கு 6க்கும் தொடர்பு இருக்கு. அப்படிப்பட்ட 3 6க்குரிய, ஏற்கனவே பல ராசி பலன்ல 3ஆம் இடம் 6ஆம் இடம், 3ஆம் இடம் எல்லாவித ஆதரவோடும் எல்லாவித காரியங்களும் முயற்சிகளும் எல்லா காரியங்களும் ஜெயமாகக்கூடிய உபஜெயஸ்தானம். 3ஆம் இடம் சாதாரண மறைவு ஸ்தானம் கிடையாது. எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும்னா அந்த 3ஆம் இடம் வலிமை பெற வேண்டும். போனப்பா அவனுக்கு ஆளை காணப்பா, எவ்வளவு நிறைய பணத்தை கொடுத்துட்டேன், நிறைய பணத்தை கொடுத்துட்டேன், இன்னைக்கு வான் கூப்பிட்டான், ஆளை காணவன. அப்ப அதுக்கு 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடம் வலுத்தா சொன்ன மாதிரி பணம் கிடைக்கும். 3ஆம் இடம் வலுத்திருந்தா சொன்ன மாதிரி உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்ப அவனுக்கு அப்பாயின்மெண்ட், ப்ரொமோஷன். தம்பி, இந்த பணத்தை வாங்கிட்டு போயிருப்பா, நீ சரியான நேரத்துக்கு எனக்கு உதவி செஞ்ச, உன்னை மறக்க மாட்டேன், இந்த பணத்தை வாங்கிட்டு போ. இதுக்கெல்லாம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் ஆதரவு. ஒரு எல்லாரும் நம்மளை வந்து அப்படியே ஆதரவோட எல்லா காரியம் செய்து அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுப்பா. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, அக்கத்துக்கு பயமா ஓடி வருவாங்க. என்ன 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 அந்த 3ஆம் இடம் சரியில்லை வச்சுக்க, அவன் எப்பயும் எக்கெடு அவன் எப்படி எக்கேடு கட்டும் போட்டு, அவன் எக்கேடு கட்டும் போட்டுப்பா, அவனை பத்தி பேசாத அப்படின்னு. ஆக 3ஆம் இடம் ஆதரவு, உத்தியோகத்தில் உயர்ந்த அதிகாரி ஆதரவு, அப்படிப்பட்ட ஸ்தானம். நிறைய விளக்கம் கொடுத்துட்டு நேரம் இல்லை, இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இப்ப, புரிஞ்சுதா? ஆக அப்படிப்பட்ட 3 8க்குரிய 3 6க்குரிய குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் தலைமை பொறுப்பு, உத்தியோகத்தில் செய்கின்ற உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, இடம் மாற்றம், முன்னேற்றம், ஒரு சொந்த தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவது. ஏன்னா 6ஆம் இடம் வந்து தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்குறது. அது 10ஆம் இடத்துல வைத்தானே அந்த தொழிலாளர்கள் நல்லா ஒர்க் பண்ணி நல்ல காசு படத்தை அள்ளி கொடுப்பாங்க. அந்த 6ஆம் இடம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏமாத்துவான், வேலையாளி ஏமாத்துவான். ஏய், நான் என்ன சொல்ல நீ என்ன சொல்ற அப்படின்னு அவன்கிட்ட போட்டு சண்டை போடணும். இப்போ உத்தியோகத்தில் உயர்ந்த அதிக பதவியில் இருக்கும், கீழே இருக்க சரியா வேலை பார்க்கணும்னா அந்த 6ஆம் இடம் சரியா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு, யோகங்கள் இருக்கு. 6ஆம் இடம் ஆணையிடும் அதிகாரம். சரிங்களா? நம்ம வந்து ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட அமைப்பு இப்ப வலிமையா உச்சம் பெறுகிறது துலா ராசிக்கு. அப்ப எப்படி இருக்கும்? தொழில் சிறக்கம், தொழில் வெற்றிகள், வருமானத்தில் செய்கின்ற தொழில் வருமானம் கொட்டும். அதே நேரம் பதவி
நிர்வாகம், பதவி, இப்படிப்பட்ட ஒரு உத்தியோகம் என்றாலும் சரி, அது உயர்வு பெறுவது, எல்லாருடைய ஆதரவோடு பதவி உயர்வு பெறுவது, முன்னேற்றம் பெறுவது. என்ன இந்த கிரகங்கள் வேற கிரகங்கள் சம்பந்தப்பட்டு அதெல்லாம் நடக்காது. அப்ப இந்த குரு தனது சுயசாரத்துல புனர்பூச நட்சத்திரத்துல அவருடைய நட்சத்திரத்திலே அதிச்சார பயிற்சி அடைஞ்சிருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம். அடுத்து மற்ற கிரகங்களுடைய பார்க்கணும். இப்ப துலா ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்துல கன்னி ராசியில உட்கார்ந்துருக்கார். இப்ப மற்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு வலிமையா? துலா ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன், துலா ராசியில புதன். இது பரிவர்த்தனை யோகம். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். மேலும் செவ்வாய் துலா ராசியிலிருந்து தனஸ்தானத்துக்கு அடுத்த பயிற்சியாக வந்துடுறார். இந்த 3.5 மாதங்கள் அதிச்சார குரு பயிற்சி, அதாவது புரட்டாசி 22 முதல் மார்கழி 6 வரை இந்த 3.5 மாதங்கள் இருக்கக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற அதிச்சார குரு பயிற்சியினால் மற்ற கிரகங்கள் வலிமை குருவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கிரகத்தை குரு பயிற்சியை மட்டும் நம்ம வச்சு பலன் பார்க்க முடியாது. அதிச்சார குருவை மட்டும் வச்சு பலன் பார்க்க முடியாது. அப்ப இந்த கிரக அமைப்புகள் பரிவர்த்தனை யோகம், புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் துலா ராசிக்கு அற்புதமா இருக்கு. நல்ல தொழில் முன்னேற்றம், வருமான முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தில் நல்ல சிறப்பாக முன்னேறது, சொத்துக்கள் சேருவது, வருமானம் பெறுவது. அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஐப்பசி 10ஆம் தேதி என்ன ஆச்சுன்னா ஆட்சி விருச்சகத்தில் காலப்புருஷ தத்துவப்படி 1/8 காலச்சக்கரத்துக்கு 1/8 ஆட்சி பெற்றால் அரசனை போல் வாழ்வான். அப்படிப்பட்ட பூமிகாரங்க அரசனை போல் வாழ்ன பூமி ஆள்ற தன்மைதான். அப்படி பூமி ஆளும் தன்மைக்குரிய செவ்வாய் விருச்சிக ராசியில துலா ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவால் பார்க்கப்படுவது. அதுதான் ரொம்ப பிரமாதம். ஒரு செவ்வாய் குரு உச்சம் பெற்று குரு பார்ப்பது. புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான யோகம். குருவை செவ்வாய் உச்சம் பெற்ற குரு பார்ப்பது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளில் துலா ராசியின் முன்னேற்றம் சிறப்பாக செல்வத்திலும் தொழிலிலும் முன்னேற்றத்திலும் பதவியிலும் பொருளாதாரத்திலும் பல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய பேரின்ப பேரதிர்ச்சி அடையக்கூடிய பல யோகங்கள், பல நிகழ்வுகள் நிராகரிக்க முடியாது. ஆக துலா ராசினர்களே, இது ஒரு பொதுவான பலன். ஒரு 70% கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. 70% பேருக்கு நடக்கும். அந்த 70-80% பேருக்கு நிச்சயமாக 100க்கு 100 பலன்கள் நிச்சயமா உண்டு. அந்த 30-20% இருக்கக்கூடியவங்களுக்கு குருனுடைய பகை கிரகமான திசாபுத்திகள், குருவுக்கு பகை கிரகம் சம்பந்தப்பட்டது. குருவுக்கு பகையான ஒரு கிரகம் திசாபுத்திகள் உங்கள் ஜாதகத்தில் நடந்தா இந்த பலன்கள்லாம் தடைப்படும். மோசமான திசாபுத்திகள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து, அதாவது நீண்ட கால பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, குழந்தைகள் கணவன் மணி பிரச்சனைகள், ஏதாவது தொடர்ந்து நீண்ட கால ஒரு பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், தொழிலில் ரொம்ப மோசமான நிலை, திரும்ப திரும்ப பணம் போட்டு முன்னுக்கு வர முடியல அப்படின்ற ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகள் தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு பிரம்மன் எழுதியிருப்பார். உங்க தலையெழுத்த பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்த ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், இந்த ஜென்மத்தில் என்னென்ன யோகத்தை என்னென்ன காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதை பிரம்மன் எழுதியிருக்கிறார். அது எப்ப நிவர்த்தியாகும் அப்படின்றத பிரம்மன் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணுங்க. எங்களுடைய கடமை என்ன? சரியாக கணித்து சரியாக சொல்ல வேண்டும். பிரம்மசாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. நம்பர் நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.